வணக்கம் வணக்கம். சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு தகவல் தான். தமிழகம் வரும் அமித்ஷா அவர்கள் நாகேந்திரன் கையில் ஒரு ஸ்பெஷல் லிஸ்ட் இருக்குது. இதனால பதற்றத்தில் இருக்கிறாராம் அண்ணாமலை. அப்படி என்ன விஷயம் நடக்குது, என்ன லிஸ்ட் தான் நம்ம நாகேந்திரன் வச்சிருக்கிறாரு அப்படின்றத பத்தி தான் இந்த காணொலியில நம்ம தெளிவா பார்க்க இருக்கின்றோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது மத்திய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா இன்று பார்த்தீங்கன்னா சென்னையில் நடைபெறும் பூத் கமிட்டி மாநாட்டில் கலந்து கொள்ளவும், இந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பாஜக பூத் கமிட்டி தொடர்பான முக்கிய விவாதங்கள் மற்றும் ஆலோசனைகள் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கொச்சி விமான நிலையத்தில் இருந்து 2 மணிக்கு புறப்படும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா 2:50க்கு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி விமான நிலையம் அடைகிறாரு. 2:55க்கு தூத்துக்குடி விமான நிலையத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலயமா பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாரு, 3:10 மணிக்கு திருநெல்வேலி ஆயுதப்படை வளாகத்துக்கு போகிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் இறங்குவதற்கான வசதிகள்லாம் செய்யப்பட்டிருக்கு. அங்கே இறங்குறாரு. அங்கிருந்து நேரடியாக பாஜகவின் தற்பொழுதைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய நாகேந்திரன் அவர்களுடைய வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா போகிறாரு. அங்கே போயிட்டு தேநீர் விருந்தில் கலந்து கொள்கிறாரு அமித்ஷா. பின்னர் அங்கிருந்து சாலை மார்க்கமாக பூத் கமிட்டி மாநாடு நடைபெறும். திருநெல்வேலிக்கு பார்த்தீங்கன்னா புறவழி சாலை வழியாக பார்த்தீங்கன்னா தாச்சாநல்லூர் பகுதிக்கு அமைந்துள்ள மைதானத்திற்கு வராரு 3:25க்கு. அங்கே மாநாட்டினை முடித்துவிட்டு சரியாக 5 மணிக்கு பார்த்தீங்கன்னா மாநாடு மைதானத்திலிருந்து பார்த்தீங்கன்னா அமித்ஷா கரெக்டாக 5:15க்கு பார்த்தீங்கன்னா ஆயுதப்படை தளத்துக்கு வராரு. திருப்பி அங்கேருந்து அந்த ஹெலிகாப்டர் மூலியமா பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாரு, 5:55க்கு தூத்துக்குடி விமான நிலையம் போகிறாரு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நைட் 75க்கு பார்த்தீங்கன்னா எங்கே போகிறாரு, டெல்லி போயிடுறாரு. இதுதான் அமித்ஷா ஜியோட பிளானாக இருந்தாலும் இன்று நடைபெற உள்ள பாஜக பூத் கமிட்டி மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளராக மத்திய உள்துறை அமைச்சர் அதான் நம்ம அமித்ஷா ஜி பண்ணிட்டு இருக்காரு. தனியார் விமானத்தில் தூத்துக்குடி அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலியமாலாம் போயிட்டு இந்த விஷயத்தெல்லாம் பண்ணுறாரு. இப்போ என்ன நடக்குதுன்னா, அண்ணாமலை பார்த்தீங்கன்னா தமிழக பாஜக தலைவராக அங்கம் வகித்த பொழுது போலியான ஆட்கள், அதாவது எப்படி சேர்க்கறதே தெரியாமல் ஆட்களை சேர்த்து வர்றது, ப்ளஸ் இந்த ரவுடிசத்தெல்லாம் கொஞ்சம் உள்ளே இறக்கி விட்டுருக்கிறாரு அப்படின்ற குற்றச்சாட்டு என்பது நாகேந்திரன் தலைமையில் இருந்து வைக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே நம்ம பார்த்தீங்கன்னா PL சந்தோஷ் பார்த்தீங்கன்னா வந்திருந்தாரு. அவர் முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த கோரிக்கைகள்லாம் பார்த்தீங்கன்னா நாகேந்திரன் தரப்பிலிருந்து வைக்கப்பட்டதாக தகவல்களும் உறா வருகிறது. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் இதை அமித்ஷா ஜி இடம் பார்த்தீங்கன்னா நம்முடைய நாகேந்திரன் எடுத்து சொல்லியிருக்கிறார். அதாவது கட்சியில் 50% அதிகமானவர் பார்த்தீங்கன்னா போலியாவே இருக்கிறாங்க. அவங்களாம் நம்ம கட்சியிலே கிடையாது, எப்படி சேர்ந்தாங்கன்னே தெரியல அப்படின்ற விஷயத்தை முன்வைக்க இருக்கிறாராம். இது பார்த்தீங்கன்னா பாஜக தலைமைக்கு ஒரு பெரும் இடியாக பார்க்கப்படுகிறது. காரணம் என்னவென்றால், அண்ணாமலை இருக்கும்பொழுது தான் கட்சி வளர்ந்தது அப்படின்றத பாஜக நம்பிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது தற்பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம நாகேந்திரன் அவர்கள் என்ன பண்றாருன்னா, இல்லை அதெல்லாம் ஃபேக்கு, சும்மாவே பார்த்தீங்கன்னா அண்ணாமலை தரப்புல இருந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு லிஸ்ட்டை கையில் வச்சிருக்காரு. அதாவது எந்த ஒரு ஆதாரத்தை சொன்னாலும், எந்த ஒரு குற்றச்சாட்டை சொன்னாலும் அது ஆதாரம் இருக்கணும் இல்லையா? அப்படி இருக்கும்பொழுது என்ன பண்றாரு, நம்முடைய நாகேந்திரன் பார்த்தீங்கன்னா இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறதுக்கான ஆதாரங்கள்லாம் தயார் பண்ணியிருக்காங்களாம். இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா அண்ணாமலை எவிடன்ஸோட பார்த்தீங்கன்னா மேலிடத்துல போட்டு கொடுக்க இருக்கிறாங்க. அப்படி போட்டு கொடுக்கும்போது ஒன்றிய பாஜக, அதாவது மேலிட பாஜக பார்த்தீங்கன்னா அண்ணாமலை மீது எதனா நடவடிக்கை எடுப்பார்களா, இல்லை இந்த போலியாக இருப்பவர்களுக்கு பதிலாக புதுசாக எப்படி ரீப்ளேஸ் பண்ணி அந்த ஒரு வெற்றிடத்தை எப்படி நிரப்ப போகிறாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேள்வியாக இருக்குது. காரணம் என்னவென்றால், இன்னும் பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தலுக்கு பார்த்தீங்கன்னா குறுகிய காலமே இருக்கிறது. 7 மாத காலம் என்பது ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஏன்னா திமுக ஒரு பக்கம், அதிமுக ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தேர்தல் பிரச்சாரத்தை இப்போ தொடங்கி இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது என்னதான் அதிமுக கூட்டணியில் பாஜக அங்கம் வகித்தாலும் அவர்களும் பார்த்தீங்கன்னா இந்த கமிட்டி வேலையெல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணணும். ஸோ பார்க்கலாம் தமிழக பாஜக இந்த சிக்கல் இருந்து எப்படி மீண்டு வர போகிறார்கள் அப்படின்றத. மேற்கூறிய தகவல்கள் அனைத்தும் என்னுடைய சொந்த தகவல்கள் கிடையாது. இதெல்லாம் செய்தித்தாள்களிலிருந்து சேகரிக்கப்பட்ட தகவல் தான். நன்றி, வணக்கம்.